ஆண்டவர் கிருபையினால தொண்டையில் இருக்கிறது எடுத்துட்டாரு, தொண்டையில் இருக்கிற ஆப்ரேஷன் எடுத்துட்டாரு. எல்லாவற்றையும் எடுத்துட்டு டாக்டர் சொன்னா வாரத்தில் 3 நாள் டயலிஸ் பண்ணோம், 3500 ரூபாய். ஒரு வாரத்துக்கு 10,500 ரூபாய் நான் கொடுத்தேன்னா நான் மாதம் 40,000 மேலே கொடுக்கணும். என்னால் முடியாது. ஆண்டவர் சொல்ல முடியாதுப்பா, என்னால் முடியாது, ஆனால் சுகம் கொடுக்க உம்மால் முடியும். இது வரைக்கும் போல ஆயிடுச்சு. ஒரு நாள் பண்ணலன்னா கூட முடியாது, உயிரோட போராடி நிற்கிறேன், உயிரோட விளையாடிக்கிறேன்னு சொல்கிறான். நான் சொன்னேன் உயிரோட விளையாடல, என் விசுவாசத்தோடு நின்று கொண்டிருக்கேன். நல்லா கவனிங்க. எனக்கு போன 15ஆம் தேதி 53 வயதானது. எனக்கு வயசாகலாம், நம்முடைய விசுவாசத்துக்கு வயசாகக்கூடாது, நம்முடைய நம்பிக்கைக்கு வயசாகக்கூடாது, தேவன் மேல் வைத்த வைராக்கியத்துக்கு வயசாகக்கூடாது. ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஜீவனே கொடுக்க அவரால் முடியும் சொன்னா வியாதியை குணப்படுத்த என் இயேசுவால முடியும். ஆகவே எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். ஆண்டவரே, இதுவரை நடத்த வந்து உங்களுடைய கிருபை ஆண்டவரே, இனிமேல் நடத்த உங்க தயவுதான் ஆண்டவரே. ஏந்தி கொண்டீங்க, சுமந்து கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, இப்போ உயிருடன் வாழ வச்சிருக்கிறீங்கப்பா. எவ்வளவு நாள் நீ கொடுக்குறீங்க அவ்வளவு நாள் உங்களுக்கு தான் ஆண்டவரே. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தி வந்தது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது உமது தயவுப்பா. ஏந்தி கொண்டீரே, தாங்கி கொண்டீரே, சுமந்து கொண்டீரே, உயிருடன் வாழ வைத்தீரே. எல்லாம் கேட்க பாடலாமா? இதுவரை நடத்தி வந்தது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது உமதானப்பா. இதுவரை நடத்தி வந்தது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது உமதானப்பா. ஏந்தி கொண்டீரே, தாங்கி கொண்டீரே, சுமந்து கொண்டீரே, உயிருடன் வாழ வைத்தீரே. ஏந்தி கொண்டீரே, தாங்கி கொண்டீரே, சுமந்து கொண்டீரே, உயிருடன் வாழ வைத்தீரே. இதுவரை நடத்தி வந்தது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது உமதானப்பா. தாயின் கருவில் உருவாகவில்லையப்பா தேவா, என் பெயர் சொல்ல நீங்க மறக்கவில்லையப்பா. தாயின் கருவில் உருவாகவில்லையப்பா தேவா, என் பெயர் சொல்ல நீங்க மறக்கவில்லையப்பா. தாய் தந்த அன்பு கூட எனக்கு இல்லையப்பா, தாய் தந்த அன்பு கூட எனக்கு இல்லையப்பா. தாயினும் மேலா என்ன பாதுகாத்தீங்கப்பா, தாயினும் மேலா என்ன சுமந்து கொண்டீங்கப்பா. இதுவரை நடத்தி வந்தது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது உமதானப்பா. ஏந்தி கொண்டீரே, தாங்கி கொண்டீரே, சுமந்து கொண்டீரே, உயிருடன் வாழ வைத்தீரே. ஏந்தி கொண்டீரே, தாங்கி கொண்டீரே, சுமந்து கொண்டீரே, உயிருடன் வாழ வைத்தீரே. இதுவரை நடத்தி வந்தது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது உமதானப்பா. எல்லாரும் கலந்தடி. ஆண்டவரே, நான் விட்ட கண்ணீர் கழுவலப்பா, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்து நீங்கதானப்பா. நான் விட்ட கண்ணீருக்கு அளவில்லையப்பா தேவா, என்னுடைய கண்ணீரை நீ துடைத்தவங்கப்பா. நான் விட்ட கண்ணீருக்கு அளவில்லையப்பா தேவா, என்னுடைய கண்ணீரை துடைத்து நீங்கப்பா. கண்ணீரை துடைக்க உலகில் யாரும் இல்லப்பா, கண்ணீரை துடைக்க எனக்கு யாரும் இல்லப்பா. கண்ணீரை கழிப்பை மாற்றி பாட வைக்கிறப்பா, கண்ணீரை கழிப்பை மாற்றி பாட வைக்கிறப்பா. இதுவரை நடத்தி வந்தது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது உமதானப்பா. ஏந்தி கொண்டீரே,
அது உமது கிருபைப்பா, இனிமேலும் நடத்துவது நீங்கதானப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் நேரம் இல்லை, சரியான நேரத்துக்கு அன்பு போதற்கு நம்ம கொடுக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பழைய வருட செய்தி என்னவென்று சொன்னால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமது அழைப்பு என்னென்று சொல்லி இந்த வருடத்தின் கடைசி நாளில் இந்த இரவெளியிலும் ஒரு சில மணித்துளிகளில் ஒரு புதிய ஆண்டை பார்க்க போகிறோம். ஆக நமது அழைப்பு என்னென்று சொல்லி இந்த கடைசி நாளை தெரிந்து கொண்டு அதன்படி நடப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து விடுவித்து பாதுகாக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமது அழைப்பு என்னென்று சொல்லி தலைப்பிலே கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்லி முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கடந்த ஒரு முறை என் கழுத்தில் அந்த இது தீ வச்சு வரும்பொழுது பாஸ்வேர்ட் செய்தி கொடுத்தார். உங்களுக்கு ஞாபகமாக இருக்குதா இல்லையான்னு தெரியல. பாஸ்வேர்ட் செய்தி கொடுத்தாரு. நம்பிக்கையுள்ள ஸ்திரீகளே, அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னார். இந்த கால வேளையில் ஒரு செய்தி கொடுத்தார். வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அழலிய சொல்லுவோமே. இதெல்லாம் எப்படியா தெரிஞ்சு சர்ச்சைக்கு வராமன்னா, கீழே எனக்கு அழகாக கேட்குது. நான் கிளம்பி வர சர்ச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்போ பாஸ்டர் செய்திக்கு தான் போவேன். நான் 10-11 மணிக்கு தான் நான் செய்திக்கு போவேன். அதனால் பாஸ்டர் கொடுத்த செய்தியெல்லாம் நோட் பண்ணுறேன். அருமையான வார்த்தைகளை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நம்முடைய அழைப்பு என்னவென்று சொன்னால் எடுத்து வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் உங்களுக்கு என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேக பன்றி கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. மத்திய சுவிசேஷம் 9:13 வாசிங்க. 13 பின்பு இயேசு வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பாவிகளை மனம் திரும்பும்படியாக நான் அழைக்க வந்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையின் அழைப்பு என்னன்னு சொன்னா, மனம் திரும்பும்படியாக தேவன் அழைத்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி நாளிலே அன்புக்குரிய தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பினா, மனம் திரும்பினா நானும் சிலருக்கு தேவனுடைய பிள்ளையா தானே இருக்கிறேன். மனம் திரும்பி விட்டோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், சர்ச்சைக்கு வரோம், எல்லாம் பண்றோம். சில காரியங்கள், முன்பு செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியம் அல்ல, சின்ன சின்ன காரியம் தான். சின்ன காரியங்கள், அந்த சின்ன காரியங்களில் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவராக இயேசு கொடுத்த இந்த வியாதிக்கு நானா எத்தனை பேர் தேவனை தூசித்திருப்பாங்க. ஐயா 32 வருஷம் ஊழியம் பண்றேன், காடு மழை போனேன், எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாண்டவர், பசி பட்டியலில் படுத்துட்டு வந்தேன், இப்படிலாம் செய்து எனக்கு ஆண்டவர்னு கேட்டிருக்கலாம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த பாடு கொடுத்துருக்கா சோத்திர ஆண்டவரே, இந்த பாடுக்க நன்றி ஆண்டவர் சொன்னா, இன்னும் ஒருபடி பரிசுத்தத்திலும் இன்னும் ஒருபடி தேவனுக்குள் நெருங்குவதிலும் ஆண்டவர் செய்கிற காரியம் தவிர சோதிப்பார தவிர என் ஆண்டவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பு மனம் திரும்படியாய் அழைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோடனே உற்சாகமாய் 3 வேளை ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த வாழ்க்கைக்கு போல அப்படியே பலன் பரிசுத்தமா வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். இப்ப நாளடைவில் வாழ்க்கையில் அந்த ஜெப ஆவி குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வாழ்க்கை கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். தேவன் மேல் வைத்த அன்பு குறைஞ்சு போயிடும். தேவன் மேல் வைத்த வைராக்கியம் குறையும். இதெல்லாம் குறைய தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மனம் திரும்பபடி தான் நான் அழைத்தேன். ஹல்லேலூயா. மீண்டுமா என்ன பண்ணக்கூடாது? இந்த கடைசி நாளில் ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா இந்த மருத்துவம் என்ன சொல்லுதோ அதை ஜெயிப்பதற்கு வல்லமை கொடுக்குற ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறான். நேற்று ஒரு 5 நாளைக்கு முன்னே தான் நான் போனேன். அப்போ சொன்னால் அந்த பண்ணுறேன், டயலிஸ் பண்ணுறேன், நீ உயிரோடு கூட விளையாண்டுக்கிறீங்கய்யா, எந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, எப்போ போவன்னு தெரியாது, எப்போ இதோ ஆகும்னு தெரியாது, நீங்கள் 3 நாளைக்கு கண்டிப்பாக நீ பண்ணி ஆகணுன்றான், 1 விட்டு 1 நாளைக்கு. நான் சொன்னேன், நீ சொல்லிடுற வாய் கூசாமல் சொல்கிறப்பா, 10,000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு நான் எங்கேயா கொடுக்க முடியும்? நான் ஊழியக்காரன், எனக்குள்ள அந்த விசுவாசம் இன்னும் சாகலை, எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை சாகலை. அப்போ சொல்கிறான், அடுத்த ஸ்டெப் சொல்கிறான்,
இத்தனை நாளும் நீங்க இல்லாத காரணம் ஏதோ கிட்னி வேலை செஞ்சான்றான். அலையில சொல்றேன், இப்ப செய்யாத கிட்னி வேலை செய்ய அவர் வச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவன். விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், பயப்படக்கூடாது. நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை அறியாம ஒருத்தனும் ஜீவன் எடுக்க முடியாது, பிசாசு எடுக்க முடியாது, எவனுமே எடுக்க முடியாது. இயேசு சொன்னாதான் நம்ம ஜீவன் போகும். அப்படியும் நீ கேட்டு அழுது புலம்பினீங்கன்னா 15 ஆண்டு காலம் கூட்டி கொடுக்க என் தேவனால முடியுமே, என் ஆண்டவரால கூடமே. ஆகவே அன்புக்குரியவர்கள், முதலாவது அழைப்பு மனம் திரும்பும்படி அழைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம எந்த காரியத்தில் மனம் திரும்பி வந்தோமோ மீண்டும் அந்த காரியத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு மனம் திரும்ப நாம் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. பெரிய பெரிய காரியத்தில் நம்ம செய்திட மாட்டோம், பெரிய பெரிய தப்பிதங்கள் செய்திட மாட்டோம், ஆண்டவருக்கு விரோதமான பெரிய காரியமா செய்திட மாட்டோம். சின்ன சின்ன காரியங்கள் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கு கொடுக்கிற நன்மைகளை அது தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாள் சொல்றாரு, நீ மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் அவர் சொன்னாரு, நம்பிக்கையுள்ள ஸ்திரீகளே அரணுக்கு திரும்பு. திரும்பினாதான் உனக்கு என்னது? ரெட்டிப்பான நன்மைகளை தேவன் தருவார். அல்லேலூயா. நீ மனம் திரும்பினால்தான் நல்ல நிலத்தை விழுந்த விதையாக 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. மனம் திரும்பாம ஊழியம் செய்த ஒன்றும் அதுல பலன் இல்லை. தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையில நடந்து ஊழியம் பண்ணா அதனுடைய ஆசீர்வாதங்கள் வேற. இன்றைக்கு எனக்கு ஜீவன் கொடுத்தான்னு சொன்னா என்னுடைய திறமையோ என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய எதுவுமே இல்லை. 1.5 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நான் பிரைவேட்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு உயிர் போகுது, ஓமந்திரால போனேன், போயிட்டு இருக்கு, உயிர் போகுதுயா, எதனா ட்ரீட்மெண்ட் கொடுன்ற டாக்டர் சொல்றான். எங்க பார்த்தேன்? கேம்ஸ்ல. அங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காப்பீட்டு இல்லை, நீங்க பாருங்க, நாங்களாம் பார்க்க முடியாது. எங்க போனாங்க? போ, ஆட்டோ புடிச்சுன்னு போ. உயிர் போயிருக்கிற நேரத்தில் சொல்றான். அப்புறம் எங்க மனைவி எதுவோ எப்பயோ சேர்த்து வச்சு ஒரு 15,000. அப்போ அவங்க மனைவியுடைய ஒய்ஃபு அவங்க வீட்டுக்கார சொல்லியிருக்காரு, என் ஃப்ரெண்டுக்கு 25க்கு மேலே இருந்த அந்த கிளாரி அதை குறைக்கிறதுக்கு அவங்க 30,000 முடிஞ்சது ஒரு ஹாஸ்பிட்டல். என்னவோ சரி 15,000 இருக்குதே, மீறி கடனோட வாங்கினா கடனை காப்பாற்றலன்னு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அங்கே சேர்த்த உடனே தான் தெரியுது ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய், 3 நாளைக்கு இருக்கு 70,000 ரூபாய் வந்தது. கையில் 15,000 ரூபாய் இருக்குது. நல்லா கவனிங்க. எங்கேயும் சொல்லலை, எந்த பாசிட்டிவ் சொல்லலை, யாருக்கும் ஃபோன் பண்ணல, எனக்குன்னு உதவுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் ஒருவர் இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அனாதிக்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தான் தகப்பன். எங்கிருந்தோ வந்து நண்பர்கள் உடனே கொடுத்து அந்த 70,000 ரூபாய் கொடுத்து வெளியேட்டு வந்தாங்க. இது வரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. எப்படின்னு தெரியல. குடும்பம் நடக்குது, நான் ஊழியத்துக்கும் சரியா போல, இதுக்கு மேலே தான் போக நினைக்கிறேன். அழலிய சொல்லுவோமே. ஆனாலும் ஆண்டவர் கைவிடாதவர். ஆகவே நம் மனம் திரும்புறதுக்கு அழைத்திருக்கிறார். 2வது எதற்கு அழைத்திருக்கார் சொல்லி பார்ப்போம் என்றால் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்தை வேகமாக வாசி. நேரம் இழந்தனால வேக வேகமாக அந்த நேரத்துக்கு நான் கொடுக்கணும். ஆகவே வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்த. 2வது எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 2வது ஒளிப்பிடத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறார். இருளின் பிள்ளைகள் அல்ல, அந்தகாரத்தில் வாழ்ந்தோம். ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்திருக்கிற அந்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போறீங்க? கடைசி காலத்துல தேவனுடைய வருகையில 2 நாள் மழை பெஞ்சு சென்னையை மொழி போச்சு, கடல் உள்ள தண்ணி வாங்கல. இன்னும் ஒரு 10 நாள் பெஞ்சிருக்குமானா சுனாமி இங்க வந்துட்டு இருக்கோம். எங்க வந்திருக்கோம்? அவன் சொல்றான் அரக்கோணத்துக்கு வரேன்னு சொன்னான். அரக்கோணத்துக்கு வந்தா நம்ம இருக்க மாட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். 2வது அழைப்பு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்பி அவருடைய ஊழியத்தை செய்வோமானால் இந்த உலகத்திலே நீங்கள் எதை கேட்கிறீங்களோ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்ய என் தேவனால முடியும். அல்லேலூயா. அது என்ன பெரிய வியாதியா இருந்தாலும் குணப்படுத்த எங்கள் அப்பாவால முடியும். மருத்துவர் சொல்லிடலாம், மருத்துவர் முடியாதுன்னு மருத்துவரால கைவிடலாம். ஆனா ஏசப்பா ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழில சொல்ல மாட்டீங்களே? பாடும்போது உற்சாகமா இருந்தீங்கன்னா அந்த செய்தி கொடுக்கும்போது தான், அதுவும் நைட்ல எப்படிதான் தூக்கம் வரும்னு தெரியாது. இதுல கூட 5 பேர் தூங்கிட்டு இருக்கோம். போய் கூட செக் பண்ண பாருங்க.
தூங்குறோம் அல்ல சொன்ன அல்லேலூயா. அப்போ வேசார்படியில் ஒரு சபையில் இப்படி தான் பிரசவம் பண்ணிக்கிற ஒரு அம்மா தூணில் சாஞ்சி கேட்டுனே இருக்குது. இந்த அம்மா முடிச்சுட்டு தான் நான் பார்த்துக்கலாம். ஆனால் கொசு மட்டும் வாயில் போயிட்டு வருது. நான் என்ன பண்ணேன், அழுலியா சொன்ன அழுதிச்சு வந்தது. அப்போ தான் தெரிஞ்சுது மூச்சுக்குன்னு தூங்கினுக்குது. பிரியமான தேவடைய பிள்ளைகளே, தேவடைய சமூகத்தில் நம்மளுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்துருக்குறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாரு. 3 கார் இந்த உலக தேவைங்க. 3 காரத்தை கொடுத்த ஒரே ஒரு இடம் தேவடைய சமூகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. அந்த 3 கார் என்னன்னு சொன்னா, நல்லா சாப்பிடணும். என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சிரிக்கணும். இது 3 எங்கடா இருக்குதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை, தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் இருக்குது. கை தட்டோம். அந்த மயப்படுத்தல் இப்போ கை தட்ட மாட்டீங்களே. எதுக்கோ கை தட்டுறோம். எப்பயோ வரும், 1 மணி நேரம் பொறுத்து வருவோம். ஒரு தலைமை இங்க கத்தின்னு இருக்குது. வாய்கன்னு கத்தி மழை கட்சி உருந்து 108 தூக்கி போவான். அது அல்லேலூயா சொல்லுவோமே. நீ உன்னத தேவனை துதித்து பாடினா, இப்போ நான் டைலஸ் மாரி ஆகுறேன். ஏதோ கிராமத்து பொண்ணு நான் கட்டிக்கினேன், தப்பிச்சேன். டைலஸ்ன்னு சொன்னோடனே டைவர்ஸ் போயிட்டுருக்கோம். மெட்ராஸ் அந்த அல்லேலூயா சொல்லுகிற. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால என்னோட இணைஞ்சு பாடுகளில் கஷ்டங்களில் அந்த பாப்பா கூட வந்து எனக்கே தெரியாமல் 5000 ரூபாய் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு பார்த்துங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த தைரியத்தில் போய் சேர்த்து தான் நான் இப்போ ஜீவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த ஓமந்துரா போயிட்டா ஓமம் போட்டிருப்பான். ஜிஎஸில் போட்டுருந்தா முடிச்சுட்ருக்கோம். கேம்ஸில் போயிருந்தால் அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளோ நாள் நம்ம இருக்கணும், ஆண்டவருக்காக ஊழியப்படுத்தணும். நம்ம பயப்படக்கூடாது. பயம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்துக்கு கூப்பிட்டு போனார். ஏன்னா நேராக போயிடுது. கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறப்பா 20 வாலிப பிள்ளைங்களை எடுத்துன்னு போயிட்டார். போனவொடனே அந்த ஒரு வீடு பாழஞ்சு கிடக்குது. அன்றைக்கி தான் பெருக்கினுக்குது ஒரு அம்மா. அப்போ பாஸ்டர் கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ பாழஞ்சிக்குது, நீங்கள் தானே பெருக்கிற, என்ன காரணம்? பாஸ்டரையா, இதே நடுவில் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டான். அதனால இந்த வீட்டுக்கு ஒருத்தரும் வரல, பயந்துங்க. நீங்கள் வர சொல்லணும் ஒரு பெருக்கி பாஸ்டர் கொடுக்க சொன்னார். சொன்ன உடனே பாஸ்டர் 20 பேரை கூப்பிட்டார். வாலிப பிள்ளைங்க எல்லாம் வாங்க. ஒருத்தரும் பயப்படக்கூடாது. இங்கே ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துறானா, இதில் தான் நம்ம படுக்க போகிறோம். யாரும் பயப்படக்கூடாது, யாரும் பயப்படக்கூடாதுன்னு பாருங்க. எல்லாம் சொன்ன 20 பேரும் போய் பத்துட்டான். வாலிபுள்ளி பத்துட்டாங்க. பாஸ்டர் தூக்கம் வரல. அந்த போட்டு இந்த ஜெப்பாவை கைத்தி ஜன்னலில் மாட்டினாரு. இது காற்றுல லைட்லாம் ஆஃப் பண்ண உடனே காற்றுல இப்படி ஆடுது. பாஸ்டருக்கு தூக்கு போடுன்னு தான் தூங்குறான்னா. பயப்பட மாட்டேன், ஏசு என்னோட கூட இருக்கிறான், பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக ஒரு காற்று ஒன்று ஜிப்பா மேலே வந்து அமுக்குற லைட்டை போடுற யார் ஆயிடும்னு சொல்லி பார்த்தா அவர் ஜிப்பா அவர் மேலே ஒன்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பயம்னா அந்த உலகத்தில் பயப்படுவோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால்தான் அவர்கள் கன்னிகை குமாரன் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பண்ணேன், ஏசு நீங்கள் பயப்படாதுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். பயப்படாது சொல்லிட்டாரு. 364 நம்ம பயப்பட வேணாம் சொல்ல நம்ம தானே போயிருக்கிறோம், பயந்துன்னு இருக்கிறோம். பயப்படக்கூடாது. ஆண்டவர் அறியாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிற்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஏசப்பா நீ குணப்படுத்துவீங்க, நீ சுகமாக்குவீங்க. 2 கிட்னி போயிடுச்சுட்டான், பேக் பண்ண சொல்லிட்டான். கேம்ஸில் காதில் கேட்குது, டேய் 2 பேரை கூப்பிடு, அவனை பேக் பண்ணி அங்கே அனுப்பு, சாவு கெடுங்கன்றான். கேட்குது. எத்தனை போய் போட்டாங்க ஒரு வார்டில். மொத்தம் அங்கே இருந்தது 15 பேர், 13 பேர் செத்துறான். அரவர் தூங்கவும் இல்லை. இப்படி தூங்கலான்னு போவேன், ஐயோ காப்பாற்றி தானே போயிட்டியேன்னு. எப்படி ஏஞ்சி பார்த்தா ஒருத்தன் போயிட்டான். போனாங்க இதுக்கானவனை கொண்டு வந்த போயிட்டியேன்னு இன்னொன்று அழுது. இப்படியே அழுது 13 பேர் போயிட்டு 2 பேர் நிற்கிறோம். அந்த தாத்தாவுக்கும் வச்சிட்டான். என்னத்த மூக்கு வரைக்கும் வச்சிட்டான். அந்த பஞ்சை வச்சுட்டு அவரு அப்புறம் 2 பேர் பேசிக்கிறான். இன்னும் ஒரு 60 போயிடுது. உடனே அவங்கள கூப்பிட்டேன், இங்கே வாங்க, மரியாதை உங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னா இப்பயே தூக்கி எங்கன்னா போவோம். போனீங்கன்னா ஒரு உயிரோட இருப்பார். வச்சிட்டானுங்க, அவருக்கு வீட்டை வச்சிட்டானுங்க. என்ன அப்படியே ஐயா சொல்லி மூக்கில் இருந்து பிடிக்கிட்டு ஐயா நான் டிஸ்சார்ஜ் சொல்லி தூங்கி ஓட்டாங்க. அதனால் அவர் தப்பிச்சார். நான் என்ன பண்ணேன், மச்சானை கூப்பிட்டுப்பா முதல்ல அந்த டாக்டர்கிட்ட பேசி எதெல்லாம் பண்ணி ஒரு வார்டை மாத்திரா, இல்லைன்னா என்னையும் போட்டுருவாங்கடா இங்கே. உடனே அவன் வார்டு மாத்திரா. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இழந்து போன கிட்னி வேலை செய்ய வச்சார். அல்லேலூயா சொல்லுவோமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசப்பா போல ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு அல்ல சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுவோமே.
தூங்குறவங்கள சொல்லுங்களேன். இத்தனை பேர் தூங்கி நின்றா அப்போ என்னத்துக்கு பிரசங்கம்? ஏன் தான் பிரசங்கம்? இதே மாதிரி 3 காரியங்க ரெஜின் சொன்னாருங்க. போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, எனக்கு கோடி கோடியாக பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, 100% நிம்மதியில் 10% தான் இருக்குது, 90% காணன்றான். அப்போது பணம் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தார். பணங்குதோ இல்லையோ நிரந்தரமான சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்குற ஒரே ஒரு ஆண்டவர் நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு. எந்த காரியத்தில் தேவனுக்கு பிரியம் இல்லையோ, எந்த காரியத்தில் தேவனுக்கு பிரியமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு நம்ம அதை மனம் திரும்பும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு அற்புதம் செய்வார். புதிய ஆண்டில் புதிய புதிய காரியம் வரப்போகுது. எத்தனை பேர் சொல்றீங்க? பெரிய பெரிய காரியம் வரும். கோடி கோடியா தருவாருங்க. தரமாட்டாரா? கோடினோடனே சிரிப்பு பார்த்தியா நம்ம பிரதருக்கு கண்டிப்பா தருவாரு. நம்ம அந்த விசுவாசத்தை கேட்கணும், எழுதி வச்சுக்கணும். ஆண்டவரை நீயோ கடன் கொடுப்பாய், கடன் அதை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. கடன் வாங்க மாட்டீங்க. கடன் ஏன் வருது தெரியுங்களா? கடன் ஏன் வருது சொல்லுங்களேன். வரும் எல்லாம் கடன் வாங்குறதால தான் வருது. நீங்க போய் கடன் வாங்கலாம், ஏன் உங்களுக்கு கடன் வரப்போகுது இருக்காத சொல்ற. 4 தினசம் ஊற்றி கவலைப்படாதப்பா. நாளை என்னுடையது, இன்னைக்கு இருக்குதான் சாப்பிடு, நாளைக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. சிங்க குட்டியா தாட்சி பட்டியா இருக்க தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும். இதெல்லாம் வாசிக்கிறோமே, ஏன் விசுவாசிக்க மாட்டோம்? ஏன் நம்ப மாட்டோம்? அந்த விசுவாசத்தை நம்பிக்கை உறுதியா இருக்கணும். ஆண்டவரே நீங்க செய்கப்பா சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு நாள் சாப்பாடு காசு இல்லை, நான் கொடுத்தா தான் வீட்டில் காசு இல்லை. எப்படி ஒரு 300 ரூபா கொடுத்தாலும் 200 ரூபா கொடுக்கணும், காசு இல்லை. என்னன்னு இப்போ ஒரே குழம்பிட்டு இந்த பிரிச்சிக்கா சோத்திரம் பண்ணி பாடின்னு போகிறேன். ஆண்டவரே நாளைக்கு எப்படியும் கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்க பட்னியாக இருக்கும்ப்பா. நாளைக்கு குடிச்சிட்டு கவலைப்பட சொல்ல, நான் கவலைப்படல, நாளைக்கு என்கிட்ட இல்லைப்பா, அதனால தான் சொல்கிறேன்ப்பா. பார்த்தா ஒருத்தன் வரான் பிரிச்சி மேலே, எங்கள் மாமன் எல்ஐடியில் ஒர்க் பண்ணுறான், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். வெறும் எங்கே போயிட்டு வரேன்னா, இதுதான் அவங்க சரணா தேட்டருக்காக போயிட்டு வரேன். ஒரு பொம்பளை இருந்தால் கூட்டினுவா. அந்த டிபி முஸ்கில் ஒருத்தர் ஃபங்க்ஷன் வச்சுட்டு கொஞ்சம் இலகலாம் எடுக்காது போயிட்டான்னு அதை க்ளீன் பண்ணணும். இப்போ சொன்னேன் 10:30 மணி ஆகுது, நைட்டில் எவன்டா வருவான்? இப்போ இந்த லேடிஸ் வரும், நான் பெருக்கிறேன், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் சேர்த்துட்டு 300 ரூபா வந்து சாப்பிட்டேன். கை தட்டி. இப்போது ஆண்டவர் அந்த காரியத்தை பார்ப்பாரு. நீ எளிமையாக இருக்கிறியா, நீ பெருமையாக இருக்கிறியா? ஒரு 2 மோதிரம் போட்டால் கண்ணப்பண்ணா முனியப்பண்ணா கூட்டுனுக்குறம்ப. 2 மோதிரம் பெருசாக போட்டான்னு வச்சுக்கேன், டே கண்ணப்பா வாடா, என் முனியப்பா வாடா, மூஞ்சிக்கிட்ட கை வந்து போயின்னு இருக்கும். ஒரு 10,000 செயின் போட்டுருந்தா 4 பட்டு தன்னாலே அறுந்துட்டுருக்கோம். இந்த ஆண்டவர் சொல்றாரு, பெருமைக்காரங்க நான் எதிர்த்து நிற்கிறேன் பாடுறேன். இது படிப்பான், ஆனால் திறந்து விட்டுருவான். அதில் சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, எவ்வளோ தாழ்மைப்படுறோமோ, எவ்வளோ கர்த்தருக்குள்ள இருக்கிறோமோ, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆஸ்வதிப்பார், நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அந்த நேரம் தான் போயிட்டு இருக்குது. இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. சின்ன மக்கா பொண்ண மக்கா. இப்போ ஒரு பாட்டு எழுதுனா அழிலியா சொன்னால் சொல்ல மாட்டான். இந்த கயிறு கட்டின சபைக்கு தான் நிறைய பேசுவேன். ECI அட்வென்ட்டு பெரிய பெரிய சபை கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனோடனே பாஸ் சொல்லுவேன், நீங்கள் ஏசிலேருந்து வரீங்க, அழிலியா ரொம்ப சொல்லக்கூடாது. நான் சொல்லுவேன், அழிலியா என்ன கெட்ட வார்த்தையா? வெளிப்பட்டல் 19 படிச்சுக்கிறியா நீ? இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அல்லேலூயா. லட்சணியமோ மகிமையும் வல்லமையும் கனமோ நம் ஆண்டவராகிய இயேசுக்கே உரியது. அல்லேலூயா. இவ்வளோ மகிமை இவ்வளோ வல்லமைக்கு இது சொல்ல வேணான்ட்டு, சரி சொல்லதானே வேணான்னு சொல்கிற, பாட்டா பாடின நீ பாடிதானே ஆகணுன்ட்டு பாடினேன். அல்லேலூயா சொல்லு, சொல்லாதவங்களுக்கு கீழே அப்போ நீ பாடிதானே ஆகணும். இந்த பாட்டு தான் வேசர்படியில் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் போட்டாங்க, பாடினுக்கிறேன். அல்லேலூயா பாட்டு பாடி எல்லாம் கை தட்டுங்க. எவ்வளோ ஜோராக கை தட்டிங்களோ சுகர் வராது. எய்துனா வச்சுங்கோ. இப்போ சொல்கிறா யோகாவில், நான் அப்போ 20 வருஷமாக சொல்லுங்க, கை தட்டுங்க சுகர்லாம் ஓடிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, ப்ரெஷர் இருக்காது. இதுதான் யோகான்னு சொல்லி 3000 ரூபாய் வாங்கிடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இது இப்போ வீடியோ ஓடினுக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் கொஞ்சம் இதுவாக பேசிட்டு இருக்கிறேன். அவன் சொல்லுங்க. இப்போ நீ கை தட்டி பாட போறீங்க. எவ்வளோ கை தட்டுறீங்களோ இங்கே தட்டுறது காட்டிலும் தேவ சமூகத்தில் நம்பி தட்டுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்தமா ஆட்டமாடி ஆண்டவரை துதித்திடுவோம், ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்தமா ஆட்டமாடி ஆண்டவரை துதித்திடுவோம், ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம்.
அல்லேலூயா பாட்டு இது பரலோக பாட்டு. அல்லேலூயா பாட்டு அது சாத்தானுக்கு வேட்டு. அல்லேலூயா பாட்டு இது பரலோக பாட்டு. அல்லேலூயா பாட்டு அது சாத்தானுக்கு வேட்டு. அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்தமாடி ஆண்டவரை துதித்திடுவோம். ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு, கடனுள்ள சொல்லு. அல்லேலூயா சொல்லு, சொல்லாதவங்களுக்கு இல்லு. அல்லேலூயா சொல்லு, பலனுள்ள சொல்லு. அல்லேலூயா சொல்லு, சொல்லாதவங்களுக்கு இல்லு. அல்லேலூயா பாட்டு இது பரலோக பாட்டு. அல்லேலூயா பாட்டு அது சாத்தானுக்கு வேட்டு. அல்லேலூயா பாட்டு இது பரலோக பாட்டு. அல்லேலூயா பாட்டு அது சாத்தானுக்கு வேட்டு. அல்லேலூயா பாட்டு பாடி ஆனந்தமாடி ஆண்டவரை துதித்திடுவோம். ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். எல்லாம் ஜோடா ஆமென். பிரைஸ். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு, பாவத்தோட என் மல்லு. பாவத்தோட நீ வாழ்ந்தா ஒழிச்சிடப்பா புல்லு. ஸ்டாப் த மியூசிக், ஸ்டாப் த மியூசிக். அல்லேலூயா, ஸ்டாப் த மியூசிக். நிறுத்த சொல்லிட்டேன். இந்த பாடத்தை வேசன் பிள்ளை பாயின்னுக்குறேன். அல்லேலூயா சொல்லு, பாவத்தோட உனக்கு ஏன் மல்லு. பாவத்தோட நீ வாழ்ந்தா மொழிச்சிடப்பா புல்லுன்னு பாடின. ஒருத்தன் தள்ளாடின்னு சேர போட்டு முன்னாடி உக்காஞ்சின்னு பாட்டு முடிஞ்ச உடனே சார் சார்மா என்ன பண்ண. எப்ப சார் புல்லு? அடப்பா என்ன புள்ள அது இல்லடா. 2 நெடுக்கு 7 குறுக்கு மேல தடுக்கு ஊருக்கெல்லாம் டமுக்கு மண்ணில் போட்டு அந்த முள்ள சொன்னா இந்த புள்ள கேட்கறான். அதனால அவனுக்கு மாத்தி பண்ண. அல்லேலூயா சொல்லு, குடிய கொஞ்சம் தள்ளு. அல்லேலூயா சொல்லு, அந்த குடி பழக்கத்தை வெல்லு. அல்லேலூயா சொல்லு, குடிய கொஞ்சம் தள்ளு. அல்லேலூயா சொல்லு, அந்த குடி பழக்கத்தை வெல்லு. அல்லேலூயா பாட்டு இது பரலோக பாட்டு. அல்லேலூயா பாட்டு அது சாத்தானுக்கு வேட்டு. அல்லேலூயா பாட்டு இது பரலோக பாட்டு. அல்லேலூயா பாட்டு அது சாத்தானுக்கு வேட்டு. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பாடினே போகலாம். அந்த நேரத்துக்கு பாஸ்ட் நான் கரெக்டாக கொடுத்துடணும். பயமாக இருக்கணும். சரி, இது 7 தலைப்பு கொடுக்க முடியல. 2 காரியம், மனம் திரும்பணும். 2வது புண்ணியங்களை அறிவிக்கணும். நேரம் கிடைச்சாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காக கட்டியும் ஏசப்பா பற்றி சொல்லணும். 4 நாள் நீ குழம்பு குத்தினா அந்த அக்கா உன்னை ஊருக்குள்ளாக சொல்லணும். அந்த அக்கா மாரி வரமா தரமா அப்படிமா இப்படிமானும் குழம்ப நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ அதுக்கு இது பாரு. அந்த புண்ணியங்களை நீ அறிவிக்கிறது காட்டிலும் இயேசு நன்மை செய்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர். பர்வத சபைக்கு வாங்க. நீங்கள் பர்வதமாக இப்போ நான் பர்வதத்தில் வந்தனால தான் இப்போ நான் பாதுகாப்பாகிறேன். உடனே டாக்டர் சொல்லிட்டான், வீடு காலி பண்ணோன்னு வேற போயின்னு நீ அங்கே போகவே கூடாதுன்ட்டான். நீட்டாக வந்த பாருங்க, கடல் மேலே சர்ச்சி கீழே வீடு. தேவனுடைய பாதுகாப்பை தேவன் கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமில்லை. இந்த பாட்டு பாடியோ நம்ம அல்லேலூயா சொல்லணும். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? அல்லேலூயா சொல்வதில் தயங்கவே கூடாது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது காரியத்தை வேகமாக வாசிங்க, நேரம் கடந்து போகிறதுனால. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 3வது அழைப்பு எதற்காக அழைத்தார்? 1வது மனம் திரும்பும்படி அழைத்திருக்கிறார். 2வது ஒளிப்பிடத்திற்கு நம்மை அழைத்து புண்ணியங்களை அறிவிக்க அழைத்தார். 3வது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் சகோதரியாவது அடிப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொன்னா, யார் நம்ம பகைச்சாலும் யார் நம்ம வெறுத்தாலும் அவங்களோடு சமாதானமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாவரோடும் சமாதானமே வேதம் சொல்லுது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பாங்க. சண்டை நடக்கும், இவங்க போய் சமாதானம் பண்ணும். அப்படியா கேட்டா உன்ன விட்டுட்டியா?
எரிஞ்சின்னு இருக்கும், பெட்ரோல் ஊற்றிடுது, அது கப்ப கப்புன்னு எரிஞ்சு அந்த கதை ஜீப்பில் போய் தான் முடியும். அல்லையா சொல்லுங்களேன். அன்புக்குரியவர்களே, சமாதானம் பண்ணும்படி அழைத்திருக்கிறார். சத்ருவை நேசிக்கணும், விரோதியாக இருந்தாலும் நேசிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு அவர் பிரியமானதை செய்யும் பொழுது, நம்ம எதை கேட்கிறோமோ, ஜீவனை கேட்டால் ஜீவனை தருவார், பணத்தை கேட்டால் பணம் தருவார், வீடை கேட்டால் வீடு தருவார், எல்லாமே தருவார். தருவாரா தரமாட்டாரா? அல்லையா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுவோமே. தேவனால செய்ய முடியாத அற்புதமான காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கொடுப்பாரு. அதனால யாருன்னா சண்டை போட்டா கூட சமாதானமா போயிடுங்க. 3 வார்த்தை கற்றுக் கொடுக்குறேன், 2 வார்த்தை கற்றுக் கொடுக்குறேன், இதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா சண்டை இருக்காது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 96 ரூபாவாம். எவ்வளோ? செத்த பின்பாவுடைய மதிப்பு எவ்வளோன்னு கணக்கு போட்டு பார்த்தா 96 ரூபாவாம். அப்போ எல்லாம் பார்த்து சொல்லிட்டான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 96. இப்போ நான் பார்த்தேன், எனக்கு வந்து சொன்னவர் பெரிய பிஷப் சொன்னார், ஐயா அமெரிக்காவில் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கிளாசியம் இருக்குது, அவன் செத்த பின்பம் 2 சோப்பு தயாரிக்கிற கொழுப்பு அவங்களுக்குள்ள இருக்குது. அதான் சொன்னேன், உயிரோடு இருக்கும்போது கொழுப்பாக்குறான், செத்தாலும் கொழுப்பு. அந்த கொழுப்பெல்லாம் சேர்த்து 96 ரூபா. அதனால் நான் சொன்னேன், ஐயா இனி நான் யார் சண்டை போட்டாலும் சண்டை போட மாட்டேன், ஒரே வார்த்தையில் முடிச்சுன்னு வந்துடுறேன், போடா 96. எவன் நான் சண்டை போட்டாலும், எவன் என்ன திட்டினாலும் போடா 96. அதுக்கு மேலே பேசினானா போடா 666. சொல்லிட்டு 2 வாரத்தில் வந்துட்டீங்கன்னா சண்டையே இருக்காது. எத்தனை பேசுவோம் அதுக்கு? சண்டை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், துண்டு துண்டாக வச்சு சூட்கேஸில் வச்சுருவேன், இப்படிலாம் சொல்லுவான். போய் கேம்ஸில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பேசு. சொல்லும்போது அவன் கேட்க மாட்டான், மூக்கில் 2 தீபு இருக்கும், வாயில் 2 சொல்லிட்டு இருப்பான், ஒன்றுமே சொல்ல முடியாது. இதே ஜவ பண்ணி அதற்குள்ளே மனம் மாறு, மனம் திரும்பும். அல்லேலூயா. 2வது அவர் புண்ணியங்களை அறிவிக்கணும். 3வது சமாதானப்படுங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சமாதானத்தை மற்றவர்களும் அறிவிக்கிறவர்களா இருக்கணும், சமாதானத்தை சொல்லுவர்களா இருக்கணும், சமாதானத்தை கூறுவர்களா இருக்கணும். ஆனால் தான் தேவதூதர் இறங்கணும்னுமே சொன்னா உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சமாதானம். பயப்படாதிருங்க, உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். இதே நீங்கள் அறிவிக்கணும் மற்றவங்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் என்னன்னா தெரியுங்களா? 2024 முன்னாடி ஆண்டவர் பிறந்துட்டாரு, வளர்ந்துட்டாரு, 33 வருஷம் வாழ்ந்தாரு. 33 வருஷத்துல 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு, மரித்தார், உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிருக்கிறாரு. மீண்டும் அவர் வர போறாரு. வருகைக்கு தான் ஆயத்தம் இருக்கணும். இன்னும் பிறந்தா நம்ம பிறந்த சொல்லவே கூடாது. கிறிஸ்மஸ் வந்தா 2 இருந்தா 1 என்ன பண்ணோம்? எடுத்து கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப பெஸ்டே கொடுத்துட்டாரு. இருக்கிறதே பெஸ்ட் ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரையே பாவியா எனக்கு, அநியாயக்கார எனக்கு, அசுத்தமான எனக்கு, பாவி எனக்கு, அந்த பெஸ்டே கொடுத்தாரு. மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது எப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவருக்குன்னு என்ன கொடுக்க போறோம்? கிறிஸ்துமஸ்க்கு வந்திருப்பாங்க பிச்சைக்காரன், நிறைய பேர் வீட்டாண்ட ஏழைங்க வந்திருப்பாங்க. ஏம்மா எதனா தான் குடும்பம்னுவாங்க. இது உள்ளவே இருந்துங்கண்ணே, வீட்டில் யாரும் இல்லை, போ. அப்போ வீட்டில் பேயா பேசுனீங்க, கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். வெள்ளம் வந்துச்சு, கொஞ்சம் வருதுன்னு நின்னோம். அதுக்கப்புறம் கட்டில் மேலே ஏறணும், கட்டில் மேலேயே வந்துடுச்சு. அதுக்கு மேலே ஏறி நின்னோம். ஒருத்தரும் கூப்பிட மாட்டாங்களா? இந்த ஆண்டவரே நாங்கள் மழையில இருக்கிறோங்க பாட ஒரு வார்த்தை தான் சொன்னோம். கொஞ்சம் கட்டில் வந்தோம், உடனே மேலே எங்களுக்கு காலிக்கு வருது, மேலே வந்துருவோம். வந்தோம். அம்மா பேர் ஜூலி அம்மான்னு வைக்கக்கூடாது, அன்னலட்சுமி அம்மான்னு வைக்கணும். உண்மையிலே நான் பார்த்த காரியம் அதுதான். நாங்கள் வந்து 5 பேர், காலையில் மதியானம் நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்தாங்க, இங்கே படுக்க வச்சுட்டாங்க. அழுலையா சொல்லுங்களேன். அவங்க அன்பை பார்த்தேன். உண்மையாகவே அன்புக்குரிய தேவஜனங்களே, கொடுக்க எங்கே கொடுக்குறோம் அங்கே தான் சொன்னதே இருக்கும், எடுக்க அங்கே தான் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் பிரச்சனை பண்ணி தரித்திரான உண்டு, வாரி கொடுத்து தேவ சமூகத்தில் உயர்ந்தவங்க உண்டு. அல்லேலூயா. இப்போ அவங்க அம்மா நிறைய செய்தாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஒரு கூட்டமே வந்துடுச்சு, இவ்வளோ பேருக்கு செய்தாங்க. உடனே பார்த்தேன், இது இவ்வளோ பேருக்கு செய்தாங்களால முடியாது சொல்லி அந்த தண்ணியிலே நாங்கள் அச்சின்னு போயிட்டோம். 5 பேரை தண்ணியிலே கூட்டின்னு போயிட்டோம். வாமா
பாவம் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது சொல்லி போயிட்டு அங்கே வந்தோம். ஆனால் அந்த உதவி பண்ணாங்க. உண்மையாகவே இதுமேட்டு நாங்களை கூடும்போது அன்னலட்சுமி அம்மான்னு தான் கொடுப்போம். அழுத சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுவோமே, சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. 2009 450 சுகர் வந்தோடனே டாக்டர் சொன்னாங்க, அந்த ஸ்டாப் கிட்ட நல்லா சாப்பிடணும்னு போய் கேள்வி பண்ணாங்க. நானும் போய் பயபக்தியாக கேட்டேன், பாஸ்டர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடு, சாப்பிட்ட பிறகு 2 இட்லி சாப்பிடு, மதியானம் 1 கப்பு, அதுக்கு மேலே சாப்பிட்டா தப்பு, நைட்டு 2 சப்பாத்தி, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, காலையில் 1 ஹவர் வாக்கிங் போங்க, நைட்டு 1 ஹவர் வாக்கிங் போங்கன்னுச்சு. போனால் சுகர் சரியாயிடுமா சிஸ்டர்னு? சரியாகாது, நார்மலுக்கு வரும். இந்த நார்மலுக்கு வரத்துக்கு ஏடாத கஷ்டம்னு நான் 10 வருஷமாக எடுக்கல மருந்து மாத்திரை. இல்லாத ஆண்டு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இவன் சொன்னாங்க 2009 வயதுன்னு பீச்சுக்கு போனேன். காலையில் வாக்கிங் போக சொல்கிறானே, சரி ஜெபம் பண்ணிட்டு வரலான்ட்டு பீச்சுக்கு போயிட்டேங்க. இது போல் ஒரு 100 கூட்டம் நிற்குதுங்க. 100 கூட்டம் நிற்குது. அதுக்கு ஒரு வாத்தியார், அவர் என்ன சொல்கிறாரு, சிரிங்கோ சிரிங்கோ சிரிங்கோன்றா சிரிப்பு வரலையா அவனுக்கும். அப்படியும் ஒருத்தன் வயிறு பெருசாகுது. ஆஹா ஹாஹா. ஒருத்தன் சிரிச்சான், ஒருத்தன் சிரிச்சா நானே பயன்ட்டேன். ஓடியாந்துட்டேன். ஓடியாந்து அந்த மாதம் வாத்தியார் சார் காமெடின்னு பண்ணல, ஏன் சார் சிரிச்சுன்னுக்குறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடான்னு. மாதம் 3000 ரூபாய் கொடுத்து சிரிச்சுக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லிட்டா, நீ கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பிட்டா எப்போதும் சந்தோஷம்தான். தேவனுடைய ஒளிப்பிடத்துக்கு வந்து அவர் புண்ணியங்களை அறிவிச்சிட்டா என்னைக்கு சந்தோஷமா வாழலாம். அல்லேலூயா. மற்றவருக்கு சமாதானத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இருப்போமானால், மற்றவரை யார் விரோதித்தாலும் அவங்களோடு சமாதானமாய் மாறுவோம் என்று சொன்னால், அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆகவே கொடுக்கப்பட்டோம்னா 5 நிமிஷம் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், வேகமாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்தது எதுக்கு அழைத்திருக்கிறார் கடைசியாக சொல்லி இந்த 3 காரியம் சொல்ல முடியாது, நேரம் இல்லை, வாசித்து முடியும். தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி, பரிசுத்த ஆண்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, அழைக்கப்பட்ட அநேகருக்கும் எழுதுவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக உண்டாவதாக. அல்லேலூயா. 4வது தேவன் நம்மை பரிசுத்தருக்கு என்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்ப அழைத்தார். 2வது அவர் புண்ணியங்களை அறிவிக்க முடியாத ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றி அழைத்தார். 3வது சமாதானத்தை கூறுகளாக அழைத்திருக்கிறார். 4வது பரிசுத்தவான்களாய் மாறும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலே அந்த 5 நிமிடத்துக்குள்ளாக. இப்போ நிறைய பிள்ளைங்க முடி வைத்துக்கிறான். பார்த்தீங்கன்னா முடி வெட்டினா கூட பரவாயில்ல, அந்த வரி உரிமை கோடு போட்டுக்கிறான், வரி குதிரை மாதிரி. அப்போது ஒருத்தனை பார்த்துட்டு அந்த பாட்டு எழுதுனேன், சபையில் பாடிட்டு பாஸ் ஆகிட்டு நான் கொடுத்துறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா 2வது ஸ்டேஜ் இருக்குது. அழகிய சொல்லுங்களேன். அதனால் தூக்கம் வராத அளவுக்கு ஒரு பாடலை பாடி, அழகாக இருக்கிற தம்பி முடி ஒன்று வெட்டிக்கினிய, முடி ஒன்று வெட்டிக்கினு வரி குதிரை போல கோடு போட்டுக்கினிய. அல்லேலூயா. அழகாகுதுன்னு நினைக்கிற, அலங்குலமாக மாற்றணும் உனக்கே தெரியல. அழகிய சொல்லுவோமே. நிறைய பேர் பாருங்களேன், ஒற்று சண்டே வந்துச்சுங்க, ஒரு பொம்பளை தான் போதுன்ட்டு குடிமை கிடிமெல்லாம் போட்டுக்கின்னு போகுது. முன்னாடி வண்டியில் நான் பின்னாடி போகிறேன், ஒல்லமாக போகிறான். டேய் ஏம்மா என்னம்மா நினச்சிருக்கிற நீ? கொஞ்சம் வேகமாக போயம்மா நான் போனோன்னே. டே இப்போ திரும்பினா மீசை எவ்வளோ பெருசாகுது. ஆண் யாரு பெண் யாருன்னு தெரியல. அதனால் ஒரு பாடலை பாடி சரியான நேரத்துக்கு நான் ஏற்ற கொடுத்தேன். ஏன்னா ஒன்று செய்தி, இது பெரிய செய்தி, நேரம் இல்லை. 4 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது மனம் திரும்ப அழைத்தார். 2வது ஒளிப்பிடத்தில் அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைத்திருக்கிறார். 3வது சமாதானத்தை மற்றவர்கள் சொல்லும்படியாக சமாதானமாய் மாறும்படியாக அழைத்தார். 4வது அவருடைய பரிசுத்தத்தை நம் பரிசுத்தவான்களாய் மாறும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழகா இருக்கிற தம்பி முடி ஒண்ணு வெட்டிக்கிட்டிய, கைத்தட்டு. முடி ஒண்ணு வெட்டிக்கிட்டு வரி குதிரை போல போடு போட்டிய, அழகா இருக்கிற தம்பி முடி ஒண்ணு வெட்டிக்கிட்டிய, முடி ஒண்ணு வெட்டிக்கிட்டு வரி குதிரை போல போடு போட்டிய. மாறிடு மனம் மாறிடு, இயேசுவிடம் வந்து
மாறிடு இயேசுவிடம் வந்து சேர்ந்துடு. அழகாயிருக்கிற தம்பி முடி ஒன்று வெட்டிக்கிட்டியே. ஆணி யாரு பெண்ணி யாரு எனக்கும் தானே தெரியலையே. பெண்கள் எல்லாம் ராப்பு வெட்டிக்கிட்டு ஆனை போல காட்டுக்கிறிய. ஆணி யாரு பெண்ணி யாரு எனக்கும் தானே தெரியலையே. பெண்கள் எல்லாம் ராப்பு வெட்டிக்கிட்டு ஆனை போல காட்டுக்கிறிய. ஆண்கள் எல்லாம் ஜட வளர்த்து பெண்களை போல மாறிட்டியே. ஆண்கள் எல்லாம் ஜட வளர்த்து பெண்களை போல மாறிட்டியே. மாறிடு மனம் மாறிடு இயேசுவிடம் வந்து சேர்ந்துடு. ஆஹா மாறிடு மனம் மாறிடு இயேசுவிடம் வந்து சேர்ந்துடு. அழகாயிருக்கிற தம்பி முடி ஒன்று வெட்டிக்கிட்டிய. முடி ஒன்று வெட்டிக்கிட்டு வரி குதிரை போல போடு போட்டிய. பெற்றவங்க சொல்ல கேட்கணும்னு சத்திய வேதம் சொல்லுதுங்க. பெற்றவங்க சொல்ல கேட்காமல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறிய. பெற்றவங்க சொல்ல கேட்கணும்னு சத்திய வேதம் சொல்லுதுங்க. பெற்றவங்க சொல்ல கேட்காமல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கிறிய. வேலை உயர்ந்த பேங்கு எல்லாம் இச்சிக்கின்னு மாட்டிக்கிறிய. வேலை உயர்ந்த பேங்கு எல்லாம் இச்சிக்கின்னு மாட்டிக்கிறிய. மாறிடு மனம் மாறிடு இயேசுவிடம் வந்து சேர்ந்துடு. ஆஹா மாறிடு மனம் மாறிடு இயேசுவிடம் வந்து சேர்ந்துடு. அழகாயிருக்கிற தம்பி முடி ஒன்று வெட்டிக்கிட்டிய. முடி ஒன்று வெட்டிக்கிட்டு குதிரை போல போடு போட்டிய. அல்லேலூயா. 32 வருஷமா சொல்ற டைம்ல போக மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு 2 சபையில் பேசணும். சேவனாயம் இதே டைம் தான். அப்புறம் அனிதா ஸ்கூல்ல ரவி கௌசல்யான்னு அவங்க இவ்வளோ சொல்ல பண்ணாங்க. இல்லைங்க எங்கள் பாஸ்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு, இதே டைம் தான் இருக்குது. எல்லாம் 11லேருந்து 11:50 வரைக்கும் வந்துட்டாங்க. அதை பாஸ்ட் அந்த டைம் கொடுத்தனால வாய்ப்பளித்த பாஸ்ட்டுக்கும் சபையனுக்காக ஜெபித்த உங்களுக்கும் மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. 75% சுகமாயிட்டேன். இன்னும் 25% என்னால் பணம் கொடுத்து என் உயிரை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஜெபித்து உயிரை காப்பாற்ற முடியும். அந்த ஜெபம் நீங்கள் ஜெபிங்க. என் பாஸ்ட்டுக்கு பிரயாசப்பட்டு அவங்க